சமையல்ல எல்லா வெஜிடேரியன்ஸ்க்கும் பிடிச்ச டிஷ் காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தக்காளியவும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 3 வெள்ளைப்பூடு, ஒரு கையளவு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மஷ்ரூமையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணி ஊற்றி எண்ணெயும் சேர்த்துட்டு இதை 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். பாஸ்மதிக்கு பதிலாக ஜீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய்யும் 1 டீஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வேகிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி இது பச்சை வாசம் போற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வாசம் நல்லாவே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல தக்காளி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஷ்ரூமையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததா 2 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இது க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கலாம். ஆஹா, நம்ம அசத்தலான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டெஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.